ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்களாக எப்படி அமைஞ்சிருக்கணும், இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வியாபாரம், தொழில், பொருளாதாரம், குடும்ப நிலை, ஆரோக்கியம், உத்தியோகம், மாணவர்கள் இப்படின்னு எல்லா வகையிலையுமே இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தோட கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மீன ராசியில் மற்ற கிரகங்களின் சேர்க்கை எல்லாமே அமைந்திருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், சனி, ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை வந்து அமைந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரகங்களின் சேர்க்கை வந்து இருக்குது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5 கிரகங்களின் கூட்டு சேர்க்கை மூலமாக தாங்க நிறைய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதத்தில் வந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷப ராசியிலிருந்து தொடங்குறாரு. ரிஷப ராசியில் குருவோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் கஜகேசரி யோகத்தையே ஏற்படுத்துகிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட ஆரம்பமே ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 2 முக்கியமான கிரக பயிற்சிகளும் ஏற்பட போகுதுங்க. ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல வந்து நீசஸ்தானத்தை அடைகிறாருங்க. அதே சமயத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி விடியற் காலை 3 மணி பக்கமாக மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறப்ப தாங்க தமிழ் மாத பிறப்பு அப்படிங்கிறது நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மேச ராசிக்கு போகிறது மூலயமா நமக்கு சித்திரை தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வருட பிறப்பே நமக்கு நடக்க போகுதுங்க. இதை வந்து தமிழ் விஸ்வாவசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டும் தாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 முக்கிய கிரக பயிற்சிகள் அமைந்திருக்குது. இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதங்க. அதாவது சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் தன்னுடைய டிராவலை வந்து ஆரம்பிக்கிறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி வாஸ்து தினங்க. அதனால் வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, இல்லை பூமி பூஜை செய்கிறது, இல்லை வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் வேலையாக இருந்தாலுமே இந்த நாளில் வந்து நம்ம ஆரம்பித்து செய்யலாங்க. நல்லா தான் நடக்கும். இதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமிங்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து அவதரித்த நாளாக தான் சொல்லப்படுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீர், மோர், பானகம் இது எல்லாமே நம்ம நிவேதனமாக செஞ்சு பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க. அது கூடவே நீங்கள் பெருமாள் கோயிலில் இதை செய்கிறீங்க அப்படின்னா இன்னுமே விசேஷ பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, திருமணமாகாத பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நாளில் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க. நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி அன்னைக்கு பங்குனி உத்தரங்க. முருகனுக்கே உண்டான விசேஷமான நாளாக தான் இது சொல்லப்பட்டு இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகனுக்காக காவடி எடுக்கிறது, இல்லை பாத யாத்திரையாக போகிறது, அழகு குத்துறது, மொட்டை அடிக்கிறது, இல்லை வீட்டிலேயே விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இப்படின்னு எல்லாமே அன்னைக்கு செய்யலாங்க. அதாவது முருகனுக்காக நாம் எந்தெந்த வழிபாடெல்லாம் வேண்டுதல் வச்சிருக்கிறோமோ அது எல்லாமே இந்த பங்குனி உத்தர நாளில் வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம். முருகனோட பரிபூர்ண அருள் எல்லாருக்குமே கிடைக்குங்க. அடுத்ததாக இதை தொடர்ந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து பௌர்ணமிங்க. அன்னைக்கு வந்து கிரிவலம் போகலாம். எல்லா மலைகளையுமே நம்ம கிரிவலம் போகலாங்க. அதுவும் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இல்லைன்னா பெருமாள் கோயிலில் நம்ம சுற்றி வந்து வழிபாடு செய்கிறதுமே கிரிவலம் செஞ்ச பலனை வந்து நமக்கு கொடுக்குங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் போகலாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிரிவலம் சுற்றி வந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறிடுங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை தமிழ் வருட பிறப்பங்க. இந்த தமிழ் வருட பிறப்பில் முக்கணிகளை நாம வச்சு இது கூடவே பூ, பழம், தேங்காய், வெத்திலைப்பாக்கு, கண்ணாடி, தங்கம், வெள்ளி, பணம் இல்லைன்னா சில்லற காசு இதெல்லாமே நாம வச்சு நைட்டே இந்த பிளேட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதுவும் காலையில் நம்ம எழுந்துச்சோம்னா எந்த இடத்த ஃபஸ்ட்டு பார்ப்போமோ அந்த இடத்துல தெரிகிற மாதிரி தாங்க இந்த பிளேட்டை வந்து வைக்கணும். அப்போ இந்த தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சோடனே நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்க்கறது மூலயமா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு எந்த ஒரு செல்வ குறையும் ஏற்படாமல் இருக்குங்க. மகாலட்சுமியின் திருப்பார்வை வந்து நமக்கு கிடைக்குங்க. அப்போ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி பிளேட்டெல்லாம் நீங்கள் செட் பண்ணி நைட்டே வச்சுக்கோங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடராஜர் அபிஷேகங்க. நடராஜருக்கு நடத்தக்கூடிய முக்கியமான 6 அபிஷேகத்தில் இதுவும் ஒன்றா தாங்க அமைஞ்சிருக்குது. இதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் ஒரு வாஸ்து நாள் வந்து வருதுங்க. இது வந்து சித்திரையில் வரக்கூடிய முதல் வாஸ்து நாளாக நமக்கு அமைந்திருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாளுமே நம்ம பூமி பூஜை செய்கிறது இல்லை வந்து வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக இருந்தாலும் ஆரம்பித்து செய்யலாங்க. ஏப்ரல் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க.
தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் சித்திரையில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அமாவாசையை நமக்கு அமைந்திருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நம்ம வழிபாடு செய்யலாங்க. மாதத்தோட கடைசி நாளான ஏப்ரல் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிங்க. இந்த நாளில் வந்து கோல்டு சில்வர் இதெல்லாம் வாங்குறது தான் வழக்கமாக வச்சுருக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வந்து இந்த அஷ்டய திருதி அன்னைக்கு நகை வாங்குறதுக்காக தாங்க சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த நாளில் வந்து நம்ம நகை வாங்குறத விட மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது மூலயமா தாங்க இரட்டிப்பு பலனா நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அஷ்டய திருதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி இதெல்லாம் வந்து சின்னதாக ஒரு காயினாவது வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அன்னதானமும் நம்ம செய்யலாங்க. ஏன்னா தானத்திலே சிறந்த தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த அன்னதானம் தாங்க. அதனால் முடிஞ்சவங்க தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். முடியாத பட்சத்தில் அன்னதானமாவது செய்யுங்க. அதுவும் 2 பேருக்காவது வாங்கி கொடுங்க. மகாலட்சுமி அருள் கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைந்திருக்குங்க. இதெல்லாம் தாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்களாக நமக்கு அமைந்திருக்குது. இதில் சொல்லப்படாத இன்னொரு முக்கியமான விசேஷ நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வந்து நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கிறது தாங்க. ஆமாங்க, மாசி மாதத்தை கடைசியில் ஆரம்பித்து பங்குனி மாதம் கடைசி வரைக்குமே அம்பாள் நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க. ஏன்னா வருஷம் ஃபுல்லாகவே நாம் ஏதாவது ஒரு குறைகளை வந்து சொல்லி தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் கிட்ட போய் வேண்டிக்கிறோம். அந்த அம்பாள் வந்து சிவன் இடத்துல நம்மளுடைய எல்லா குறைகளும் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பச்சை பட்டினி விரதம் வந்து இருக்கிறாங்க. இந்த விரதம் வந்து 28 நாளுங்க. இந்த 28 நாளுமே அம்பாளுக்கு எந்த ஒரு சமைக்கப்பட்ட நெய்வேத்தியமும் படைக்கப்படுறதில்ல. இந்த விரத நாளில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் அம்பாளுக்கு பூச்செடிதல் விழாவும் கொண்டாடப்படுதுங்க. கடைசி வாரமான ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து இது வருதுங்க. முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க மறக்காம திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அப்போ இந்த கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாகவும் இது மாதிரியான விசேஷ நாட்கள் பலனாகவும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த மாதத்திலேயே உங்களுக்கு பல நிலைகளில் வந்து எல்லாமே வெற்றி தான் கிடைக்க போகுது. 9வது வீட்டில் மாதம் ஃபுல்லாகவே கேது பகவான் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் வந்து ஆன்மீகத்தில் தாங்க அதிகமாக வந்து நாட்டமாக ஏற்படும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஆன்மீக பயணங்களை போகிறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்பட போகுது. உங்கள் ராசியில் சனி பகவான் 3வது வீட்டில் இருக்கிறாருங்க. அப்போ ஒரு சில விஷயத்தில் வந்து உங்களுக்கு அலட்சியமாக கூட நீங்கள் இருக்கிறதுக்கான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னா இது மாதிரியான விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சிறப்பாக தாங்க இருக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் நல்லா பழகிறது மூலியமாக தான் நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இது கூடவே பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதம் வந்து கரெக்டாக தாங்க நீங்கள் இருந்துக்கணும். ஏன்னா கோபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை வந்து இருக்குதுங்க. தேவையில்லாத விஷயத்தில் வந்து நீங்கள் அக்கறை காட்டுறதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. அதனால பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா செலவுகள் உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ இந்த டைமில் கடன் எல்லாத்தையுமே அடைச்சி பணத்தை வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. இது கூடவே நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் கூட பண்ணி வைக்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக தாங்க இருக்கும். இருந்தாலுமே கூட உங்களுடைய கேரக்டர் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. புதிய லைஃப் பார்ட்னர் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் இப்போ எடுக்கலாங்க. எல்லாமே சக்ஸஸாக முடியும். காதலர்களுக்கு கூட இந்த டைம் வந்து திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு திருமணத்தில் வந்து சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. இதுவே மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தாங்க இருக்குது. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற வாய்ப்பு கூட இருக்குதுங்க. உங்கள் ராசியில் 10வது வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியின் 3வது வீட்டில் வந்து வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்கிட்ட இருந்த நல்ல ஒரு ஆதரவுல உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பாண்டிங் வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கணுங்க. அப்போ வந்து தேவையில்லாத பேச்சுவார்த்தை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா வியாபாரத்தில் வந்து சில பிரச்சனைகள் வரலாங்க. செவ்வாய் பகவான் வந்து ராசி எண் 7வது வீட்டில் இருக்கிறாரு இந்த மாதம் ஃபுல்லாகவே. அப்போ பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. உங்கள் 2 பேத்துக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிக்கல்கள் பிரச்சனை சண்டை இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. அதனால் இது மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுடைய ராசியின் 3வது வீட்டில் தாங்க அமர்ந்திருக்க போகிறாரு. 3வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் நுழையிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோம்பல்கள் அதிகமாகிற வாய்ப்பு இருக்குதுங்க.
இருக்காதுங்க. அதாவது லேசியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் லேசியாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருங்க. ஆனால் இது மாதிரியான சூழ்நிலை வந்து நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணணும். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்குது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு துருவா பிள்ளை வந்து சாத்தி வணங்கிட்டு வாங்க. இது கூடவே வியாழக்கிழமை அன்னைக்கு ஸ்படிக மாலை வச்சு மகாலட்சுமி தேவியின் மந்திரத்தை சொல்லி படிச்சுட்டு வாங்க. லாபம் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. அப்போ யாரெல்லாம் இது மாதிரி மகாலட்சுமியின் பூஜை வந்து செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே மகாலட்சுமி தேவியை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல்லுக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.